ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கித்திகா சமையல் பாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான மிஞ்சி போன அடமாவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ், அடமாவு, ரவை, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான உப்பு. இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த அடமாவை சேர்த்துக்கலாம். இது வந்து பேலன்ஸு அடமாவு. அடையை செஞ்சுட்டு நம்ம பேலன்ஸ் மாவு இருக்கும் இல்லையா, அந்த அடமாவில் இன்றைக்கி ஒரு இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இதில் ரவை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நம்ம அந்த ஈரமே இருக்கும், அதனால தண்ணி வந்து ரொம்ப தெளிக்க வேணாம். வேணும்னா தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கலாம். இது அப்படியே நல்லா அதை அப்படியே பெசரிக்கலாம் எல்லாத்தோடும் சேர்த்து. இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கிடைச்சா மாதிரி இருக்கும். இந்த அந்த மாவில் நமக்கு அடமாவும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா பேலன்ஸு கம்மியாக இருக்கும் இல்லையா அடமாவு, அந்த மாவில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஈவினிங் டயத்தில் அந்த காஃபி சாப்பிட்ற டயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி அடமாவில் போட்டு செஞ்சுருப்போம் இல்லையா உப்பு, அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சிக்கலாம், ரொம்ப விட தேவையில்லை. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து அதை அப்படியே பெசரிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு நல்லா குணுக்கு மாதிரி ரவுண்டாக இதை ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி வரணும் நல்லா. அது கொஞ்சம் ரொம்ப இதுவாகக்கூடாது, இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருந்து போட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும். இந்த அளவு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு ரெடியாக இந்த மாதிரி இப்படி நம்ம இந்த இந்த பதம் இருந்தானா தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த ரவை, அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த மாவோட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன், இந்த எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா இப்போது காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா. நம்ம இந்த மாதிரி அடமாவு ஏதாவது மிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸு டக்குன்னு இந்த மாதிரி இதை செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லாம் ஒரு சைடு ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சைடு அப்படியே நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ எல்லாம் திருப்பி போட்டிருக்கு பாருங்கள். நல்லா இந்த சைடு ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். எல்லாம் திருப்பி போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா எல்லாம் இப்படி திருப்பி விட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நல்லா எல்லா சைடும் நல்லா அதை திருப்பி விட்டுருக்கேன். இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலர் வந்துருச்சு. இப்போ இந்த சைடில் திருப்பி விட்டுருக்கு. இது ஒரு இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த டயத்தில் அடுப்பு அணைச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் இதில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு லெஃப்ட் ஓவரில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தானே நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.